ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத் கடாட்சைக்க லட்சாணம் சுலபஸ்ரீதர சதா. மன்வீர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த திருநாம மகிமை திருமாலை பிரபந்தத்திலேருந்து நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். சுவாமி வெரிவாச்சான்களை வியாக்கியானத்தில் அவதாரிகையில் 3வது பாசுரம் அவதாரிகையிலேயே சொல்லிட்டு வந்துட்டார். அதை ஏற்கனவே நம்ம அனுபவிச்சிட்டோம். இந்த முதல் பாசுரம் 2வது பாசுரத்தில் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை விரும்பும் வேண்டேன். இங்கே ஸ்ரீரங்கத்தில் உட்காந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறதான திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுறதுல இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தத்துக்கு இந்த சுவைக்கு இதை விட்டுட்டு நெடுந்தூரம் போக வேண்டியதான வைகுண்ட வரைக்கும் போய் அங்கே போய் அனுபவிக்க வேண்டியதான சுகம் ஆனந்தம் அப்படின்னு ஒரு உண்டானா அது எனக்கு தேவையில்லைங்கிறார். இங்கேயே கிடைக்கச்சா நான் எதுக்கு இவ்வளோ தூரம் போனோம் அப்படின்னு அந்த பாசுரத்தில் முடித்த உடனே பெருமாள் சொன்னாராம், அப்படியானா உனக்கு இந்த பூலோகத்தில் சம்சாரத்தில் உனக்கு திருப்பி மறுபடியும் பிறப்பை கொடுத்துட்டே இருக்கேன், நீ இங்கே இருந்துட்டு பஜனை பண்ணு அப்படின்னா சரியா போச்சு. நீ பாட்டுக்கு சம்சாரத்தில் கொடுக்குறேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுறாது என்ன. அப்புறம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கே வழி இல்லாத போயிடும். அதை மாதிரி பிறப்பெல்லாம் நான் கேட்கல. அதில் இந்த 3வது பாசத்தில் ஆதலால் பிறவி வேண்டேன்னு போகிறேன். வைகுண்டமானா வேண்டாங்கிறார். பிறப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பிறப்பை கொடுக்குறேன்னா சொல்ல முடியாது. எனக்கு இந்த மாதிரி பிறவியே இங்கே வேண்டாண்ணா. இருக்கிறதே 2 விபூதி தானே. ஒன்று வைகுண்டான்னு ஒன்று இருக்குது, மற்றொன்று சம்சாரம்னு ஒன்று இருக்குது. வைகுண்டமானா வரமாட்டேங்கிற, சம்சாரத்தில் உனக்கு பிறப்பை கொடுக்குறேன்னா அதுவும் வேண்டாங்கிற. நான் என்ன பண்ண முடியும், 2 சொத்து தானே என்கிட்ட இருக்கு அப்படின்னு பெருமாள் கேட்குச்சே. உனக்கு 3வது விபூதியான சொத்து ஒன்று இருக்கே அப்படின்னார். ஆனாராம், சாஸ்திரமே சொல்லலை, நீ என்ன புதுசாக சொல்கிறீன்னார். சொல்கிறான் பெரிய பெருமாள் கேட்டார். ஒன்று தொண்டடிப்படியாளர் சொல்கிறார், உனக்கு திருத்தியா விபூதி, இது சம்சாரமும் இல்லை வைகுண்டமும் இல்லைன்ற ஒரு இடம் இருக்கே. எதிரானா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் பூலோகத்தில் ஒரு இடம் தானே. ஆமாம், தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது ஸ்ரீரங்கம், உண்மைதான். ஆனால் இது சம்சாரமானா சம்சாரம் இல்லை, இது வைகுண்டமாக இருக்குது. அப்போ என்னதான் சொல்கிறதுடானா, இது அங்கேயும் சேராது இங்கேயும் சேராது, சம்சார கோட்டிலையும் சேராது வைகுண்டத்துலையும் சேராது. அப்படின்னா இது என்னடானா, இது 3வது விபூதி, இங்கே இருந்துட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், அதுதான் எனக்கு வேணும்ன்ற அபிப்பிராயத்தோடு பேசுகிறார். இந்த 3வது பாசுரத்தில் அவதாரிகளை சொன்னார். இதுவும் திருநாமத்தினுடைய போக்கியதா பிரகர்ஷத்தை சொல்லுகிறதுன்னார் அவதாரிகளே. இப்போ எனக்கு பிறவி வேண்டான்னு சொல்கிறது மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, உன் நாம சங்கீர்த்தனம் பரம போக்கியம். ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு இல்லை திவ்ய தேசங்களில் எங்கேயாவது ஒரு திவ்ய தேசத்தில் உட்காந்து நான் சொல்கிறவனா இருக்கணும், அதை மாதிரி பிறவி வேணும் அப்படிங்கிறத யாச்சிக்கிறார். இது மூலமாக நமக்கு நாம சங்கீர்த்தனம் பரம போக்கியம். சம்சாரத்தில் மற்றதெல்லாம் எப்படியா இருக்குன்னா, மற்றதெல்லாம் சம்சாரத்தில் அபோக்கியமாக இருக்குது, போக்கியமாக இல்லை. எதுவுமே எதை கொடுத்தாலும் போக்கியமாக இல்லை. திவ்யதேசங்களில் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து நாமம் சொல்லிட்டு தான் போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான். மற்றதெல்லாம் சரியில்லை 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 இந்த பேர். மற்ற பிறவிகள்னா சாமானியமாக ஏதோ ஒரு ஊரில் பிறக்கிறதெல்லாம் எப்படி இருக்குடான்னா, பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 18 ஆண்டு பேதை பாலகனதாகும் பிடிபசி 30 துன்பம், இதை மாதிரி இருக்கிற பிறவிகள்லாம் எனக்கு வேண்டாம். நாம சங்கீர்த்தனம் பரம போக்கியமாக இருக்கிறதுனால அதை பண்ணக்கூடிய பிறவியாக இருக்கும். இதில் சொன்னார், வேத நூல் பிராயம் 100ன்னு ஆரம்பிக்கச்சவே, வேதத்தின்படி மனுஷனுக்கு ஆயுசு 100. ஆனால் எல்லாரும் 100 வயசு வாழறதில்ல. அப்படி வாழ்ந்துட்டாலும் பாதி நேரம் தூங்கியே போயிடுறது. 50 வருஷ காலம் தூங்கி கிடைக்கலாம். தொடர்ந்து 50 வருஷம்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ராத்திரியும் பகலுமா சில பேர் 12 மணி நேரம் தூங்கி கழிக்கிறவா உண்டு இல்லையா. அது மாதிரி பாதி உறங்கி போயிடும். அப்போ ஆயுசில் பேர் பாதி போயிடும் 50 வருஷம். நின்றதில் மிச்சம் இருக்கிற 50ல் பேதை 18 ஆண்டு பேதை பாலகனதாகும். 15 வயசு பால்ய பருவம் கிஷோர பருவம்னு போயிடும். அதில் பாதியும் உறங்கி போகும் அப்படின்னா அதுக்கே சொல்றார், அதிலே செம்பாதி கடி கூராய் பாழாய் நிதிரையிலே கழியும், பாதியும் உறங்கி போகிற கணக்கிலே திருநாமம் சொல்ல கடவ காலம் வியர்த்தமே போவதே என்று விரிக்கிறாராய் தீவர் அப்படின்றார். பாதி காலம் 50 வருஷ காலம் தூங்கியே போயிடுறது, ஆயுசில் பேர் பாதி போயிடுறது.
என்னன்னா ஏன் இதுக்கு என்ன இப்போ அங்கலாச்சிக்கிற மனுஷ உடம்புன்னு எடுத்து வந்தால் தூக்கமும் தேவை சாப்பாடும் தேவைதான் அப்படின்னா பேர் பாதி தூங்கியே போகிறதே பாழா போகிறதே வியர்த்தமாக போகிறதே நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டிய காலம் எல்லாம் பாழா போகிறது தூங்கியே வியர்த்தமே போகிறதே அப்படின்னு வெறுக்கிறார்ன்ற அந்த இடத்துல. ஏன்னா சததம் கீர்த்தையந்தகா என்று சர்வகாலமும் திருநாமம் சொல்லவிரே கண்டது. கீதையில சொல்றார் சததம் கீர்த்தையந்தஸ்ச அப்படின்னு சொல்றார் இல்லையா. சததம் கீர்த்தையந்தோ மாம் யதந்தஸ்ச திடவிரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசத்தேன்னு சொல்லச்சே சததம் கீர்த்தையந்தோ மாம் எப்போதும் என் நாமத்தையே சொல்லிட்டு இருக்கணும்னு பகவான் சொல்றான் கீதையில. ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா சததம்னு பகவன் நாமம் சொல்ல வேண்டிய காலம் எல்லாம் வியர்த்தமா தூங்கி கழிக்கிறோமே. சர்வ காலமும் திருநாமம் சொல்லவிரே கண்டது, அதுதானே செய்ய வேண்டியது மனுஷ ஜென்மாவில் அப்படின்னு திருநாம வைபவத்தை சொல்றார். நம்ம அனவரதமும் ஒவ்வொரு வைஷ்ணவனும் முக்கியமாக மற்றவா சொல்கிற அளவுலேயே வைஷ்ணவனுக்கு இது கர்த்தவியமாச்சே, இது சொரூப லட்சணமாச்சே நாமம் சொல்றது அப்படிங்கிற முகேன இவர் சொல்றார். சர்வ காலத்திலும் திருநாமம் சொல்லவிரே கண்டது, இது நாமத்தையே தான் அக்கண்டமாக சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறார். சரி, பாலகனதாகம் 18 ஆண்டு பாலகனதாகம்னா பாலக பருவம், பால்யே கிரீடனகாசக்தா அப்படின்னு சொல்றது போல பால்ய பருவம்ன்றது கிஷோர பருவம் சேர்த்து 15 வயசு வரைக்கும் விளையாட்டு புள்ள தான். எப்போ பாரு இங்கே ஓடுறது அங்கே ஓடுறதும் கை காலை உடச்சுன்னு வரதும் அடிபட்டுன்னு வரதும் டாக்டர்கிட்ட போகிறதும் மருந்து வாங்கி சாப்பிட்றதும் திருப்பி அது பொண்ணு கூட ஆறெல்லாம் ஓடுறான், திருப்பி எங்கடா ஓடுறேன் அதோ வர விளையாடிட்டு வரேன்னு ஓடுறான். இப்படியே விளையாட்டு 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 அப்படின்னு போயிட்டதுனால பாலகனாகிற அந்த அவஸ்தையும் என்றபடி தீம்புகள் செய்தாலும் பொடிய ஒண்ணாத பருவம். எவ்வளவு குறும்பு பண்ணாலும் தீம்பு பண்ணாலும் ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு திட்ட முடியாதான். ஏன்னா பாலக பருவம், அறியாப்புள்ள ஏதோ தப்பு பண்றது அப்படின்னு சின்ன சின்ன தப்பு கூட பண்ணாலும் பேசாத இருக்கணுமா, அப்படி இருக்குமா. ஏன்னா இங்க என்னதுக்காக இதை சொல்றேன்னா, இவனை திருநாமம் சொல்லிட்டிலன் என்று வெறுக்க ஒண்ணாதேனார். எல்லாம் இங்க நாமத்தை வச்சிருந்தா பேச்சேங்க வியாக்கியானம் பூரா. அப்ப நாமத்தை ஏண்டா சொல்லலைன்னு கேட்டு அவனை பார்த்து சே நாமம் கூட சொல்லாதிருக்கே மனுஷனா பிறந்து அப்படின்னு அவனை பார்த்து சொல்ல முடியாதான். ஏன்னா அந்த பருவம் அப்படி எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு உணர்ந்து சொல்லக்கூடிய பருவம் இல்லை அது 15 வயசுக்குள்ளார. அதனால திருநாமம் சொல்லிட்டிலன் என்று வெறுக்க ஒண்ணாதே. பொதுவாக பார்த்தா அதனால்தான் விசேஷிச்சு சொல்றார் திருமங்கை ஆழ்வார் சொல்லச்சே, பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம்னார் இல்லையா. ஸ்கூல்ல இப்பதான் சேர்த்திருக்கா, 5 வயசு பையன் பாடசாலையில சேர்த்திருக்கா, ஆனா வாயில அகண்டமா நாமம் சொல்லிட்டே இருக்கான். 1000 1000 1000 1000 அர்த்தம். பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் 1000 நாமம். அந்த 1000னா சகஸ்நாமம் வந்துட்டே இருக்கு, திருப்பி திருப்பி ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கான். இது பண்ணா ஏதோ ஒரு பலன்றதுக்காக இல்லை, அதுவே பாக்கியம் போக்கியம் நினைச்சுன்னு பண்றான். அப்படிங்கிறதுனால அப்படி 5 வயசு முதற்கொண்டு புத்தி தெரிஞ்ச காலத்துலேருந்து நாமம் சொல்ல வேண்டி இருக்க, அது இல்லாத இப்படி இழந்து போறாளே பேதை பாலகன் அதாகும் அப்படின்றதுக்கு இங்க திருநாமம் சொல்லாத ஏண்டா சொல்லன்னு கேட்க முடியாத பருவமா போயிடுது. சரி, அதுக்கப்புறமா என்னன்னா முடிஞ்சிருத்து இல்லையா, 50 தூங்கி கழிச்சா இல்லையா, 15 விளையாட்டு பருவமா போயிடுது. மிச்சம் 35 வருஷம் இருக்கே, 100 வயசுன்னு ஆயுசு கொடுத்தாலும் இந்த 35 வயசுக்கு என்னடானா பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன்டார். வியாதிகளில் போயிடுறது, பசியினால போயிடுறது. அதுக்கு சம்பாதிக்கணும் இல்லையா, பசி வந்தால் என்ன அர்த்தம், நான் பறக்கணுமே, இங்கே எங்கே பறந்து போய் சம்பாதிச்சுன்னு வந்து இதை தயார் பண்ணி சாப்பிடணுமே, இதில் போட்டுக்கணுமே. அப்படிங்கிச்சா பசி, மூப்பு வயசாகிடுத்து முடியல, துன்பம் அப்படின்னா மனஸ்தாபங்கள் பலவேறு ஏற்படுறது, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துடுறான். அவாத்த சொன்னா இவாத்த சொன்னா, இவா இப்படி பண்ணா அவள் அப்படி பண்ணா, இவன் என்னை அடிச்சு விட்டா இவன் நம்ம முறைச்சி விட்டான்னு சொல்லிட்டு எதையோ காணம் சொல்லிட்டு துன்பங்கள். ஆக நாமம் சொல்லாத இருக்கிறதுனால இப்படியே கழிச்சு கட்டி ஆதலால் பிறவி வேண்டும். அந்த மாதிரி பிறவிலாம் எனக்கு வேண்டாம், இப்படி பொழுது போகிறதான பிறவி தேவையில்லை. நான் ஸ்ரீரங்கத்தில் பிறக்கணும், இல்லை திவ்ய தேசங்களில் பிறக்கணும், நாமம் சொல்லிகிட்டே இருக்கணும். அதனால இங்கே சொல்றார், நாடு பிடித்தார்க்கு ஒழுகைக்கு ஆட்டி குட்டமும் திடரும் மணலும் மடையுமாக எழுதி வெறும் பாழாக்கி காட்டுவாரை போலே திருநாமம் சொல்லுகைக்கு அவசரமில்லாதபடி உள்ள ஆயுசு புறம்பே செல்லுகிறபடியை பேசி பெரிய பெருமாளுக்கு விண்ணப்பம் செய்கிறார். ஒருத்தர் நிலம் வாங்க போகிறான். நிலம் என்னடா விலைன்னா 10 லட்சம் ரூபாய் சொல்கிறான் ஒரு நிலத்தை. ஒருத்தன் அதனுடைய
எஜமான். அப்படி 10 லட்சம் ரூபாய்க்கு இது போரும் தான். 10 லட்ச ரூபாய் பெருமானம் உடையது தான். இதனால இவன் என்ன பண்ணுறான், அதை குறைக்கணும் எப்படியாவது. அவன் 10 லட்ச ரூபாய் சொல்கிறான்னு சொல்லுவான், 5 லட்சம் ரூபாய்க்கு ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணுவான், இந்த இடத்துக்காக 10 லட்சம் சொல்கிற ஏன்ப்பா அநியாயமாக இருக்கு. அங்கே பார் ஒருவும் பள்ளத்தாக்கா, இங்கே பார்த்தா வெறும் மேடாக இருக்குது, இங்கே பார் ஒரே தரிசலாக கிடக்கு, இந்த இடம் அது சரியில்லை இது சரியில்லை. இங்கேருந்து நம்ம அந்த தெருவுடைய முனைக்கு போகிறதுக்கே எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்கு பார். இங்கேருந்து இந்த மெயின் ரோடு பிடிக்க எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்கு பார். பக்கத்தில் என்ன ஸ்கூல் இருக்கா, இங்கே என்ன வசதி இருக்கா, அதுவாக இருக்கான்னு சொல்லி 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 கடைசியில் என்னடா அவன் 10 லட்சம் ரூபாய் சொன்னதான அந்த நிலத்தை 5 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிக்கிறான். இது குறை, இது சொத்தை, இது சொல்ல, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி எப்படி அதுக்கு விலையை குறைப்பானோ அது மாதிரி இந்த சம்சாரத்தில் பிறப்பை பற்றி பிணி பசி மூப்பு துன்பம் பேதை பாலகனது ஆகும் அல்லது பாதி முறங்கி போகும் ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கழிக்கிறாராம். அந்த மாதிரி பிறவிலாம் வேண்டான்றதுக்கு இப்படி சொல்லி திருநாமம் சொல்லுகைக்கு அவசரம் இல்லாதபடி உள்ள ஆயுசு புறம்பே போயிடுறது. இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணாதபடிக்கு போகக்கூடிய காலங்கள், அப்படி ஒரு ஜீவனம், அப்படி ஒரு சம்சாரத்தில் பிறப்பு தேவையா? அதனால் ஆதலால் பிறவி வேண்டேன், நீர் அச்சுவை வெறும் வேண்டேன், ஆதலால் பிறவி வேண்டேன் என்று விபூதி துவயத்துக்கும் கண்ணெழிவு சொல்லா நின்றீர். நிற்பாயாக திருவானை கடப்பாயாக திருவானை என்பாரை போலே நீர் படுத்துகிறது என் நமக்கு விபூதி துவயமன்றோ துவயமே அன்றோ உள்ளது என்ன? இவ வைகுண்டவானா வரமாட்டேங்கிறீர், சரி சம்சாரத்தில் உனக்கு பிறவி தரேன்னா ஆதலால் பிறவி வேண்டேன் இப்படி போட்டு படுத்துறீர. நிந்தா சபதம் உட்காண்டா சபதம்ன்ற மாதிரி ஆணை திருவானை கண்டாய் நின்னானை கண்டாய் இப்படிலாம் சொல்லி சொல்லி படுத்துறீர போட்டு. என்ன நான் என்னதான் பண்ண முடியும், எனக்கு இருக்கிறதே 2 விபூதி சொத்து தானே அப்படின்னு கேட்குறாராம் பெரிய பெருமாள். அரங்கமா நகருளானே அப்படின்னு முடிக்கிறார். ஆனால் நீ இங்கே வந்திருக்கிறதே எதிரானா என்ன மாதிரி ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் பண்ண மாட்டானான்னு எதிர்பார்த்து வந்திருக்கச்சே, நானும் உன்னுடைய திருநாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுறவனத்தை கிடச்சிருக்கச்சே, என்னை கொண்டு போய் வைகுண்டத்தில் போடுறேன், இல்லை சம்சாரத்தில் வேற எங்கேயாவது லௌகிகமான ஒரு பிறவியில் கொண்டு போய் போட்டுறேன்னு சொல்லிக்கிறேன். நியாயமா? என் மனசு புரியலையா உனக்கு? பாவகிராகியாக இருந்துட்டு என் மனசு புரிஞ்சிக்காத பேசுகிறீரே. அதனால் எனக்கு திவ்யதேச வாசமும் அதில் திருநாம சங்கீர்த்தன ருச்சியை அனுபவிச்சுட்டு இப்படியே பல கோடி பிறவி இருந்தாலும் 7 பிறவிக்கும் நம்ம இப்படி இருக்க தகும், அதனால எனக்கு வேற விதமான பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஆக மனுஷனுக்கு இங்கே இருக்கோமோ வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போகிறாரோ, நரகத்தில் கொண்டு போய் போடுறாரோ, சொர்க்கத்தில் கொண்டு போய் போடுறாரோ பெருமாள், அது கர்மா தலையெழுத்து என்னவோ நடக்கட்டும், அது அவனுடைய இஷ்டம். ஆனால் எங்கே போனாலும் பகவன் நாமத்தை ரசிச்சுண்டும் ருசிச்சுண்டும் அனமர்ந்தும் அக்கண்டமாக சொல்கிறவனாக நான் இருக்கணும், அதுதான் எனக்கு வேண்டியது அப்படின்னு கேட்டுக்கிறார். ஆக நாமத்துக்கு தான் நமக்கு ஸ்வரூபமே, நாமத்தை சொல்கிறது தான், நாமத்தை சொல்கிறது தான் பெரிய கைங்கரியம், வாச்சிக கைங்கரியம், அதுவே நமக்கு ஸ்வரூப லட்சணம். அதுவும் எந்தவித பலனையும் விரும்பாத செய்கிறது அப்படிங்கிறத பிரதிப்பிரயோஜனம் எதிர்பார்க்காத செய்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டுக்கிறாரு வியாக்கியானம். மேலே அடுத்ததான பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.